மார்னிங் வியூவர்ஸ், இங்கே பார்த்து இருப்பது ஏஎல்ஜி கேம் பிளே, அதாவது ஆல்ஸ் கேமிங் ஆல்ஸ் கேம் பிளே. ஓகேவா, எங்கள் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் 2 கேம் பிளே தான். வந்து இப்போ 7 கேம் பிளே போயிடும். ஏற்கனவே ஐஸ்கிரீம் 1 பார்ட் 2 பார்ட் 1 போட்டேன். ஓகேவா, ஸோ ஐஸ்கிரீம் கேம் பிளே போட்டுன்றேன். ஓகே, எஸ். ஸோ கேம் பிளேக்குள்ளே போனால் December 1982. ஓகே, எல்லாம் வந்து ஒரு கேங்காக வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக டீமாக ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. அதோட வரையினா ஐஸ்கிரீம் 2 டே ஆஃப்டர். ஓகே, வந்துருச்சு. இப்போ வந்து கீபோர்டு போய்க்கலாமோ? ஓகே, இப்போ வந்து ஒரு கட்சின்னு வரும்னு நினைக்கிறேன். என் கூட லாடாத எங்கள் தான் ஐஸ்கிரீம் கொடுன்னு சொல்கிறேன். இவங்க பேர் லீஸ். ஓகேவா, ஆயிஜே என் கூட லாட வரையன்னு கேட்குறேன். இங்கே சீக்கிரட்டாக இல்லையே, ஒரு ரூமில் இருக்காங்கன்றா. அவங்க இடத்துல தான் சொன்னாங்க. இது சும்மா ஒரு உண்மையில் வந்து ஒரு சில்லி திங்ஸாக தான் இருக்கும். என்னது அப்படின்னு நான் சொன்னேன், அதுக்கெலாம் ஃபீஸ் ஆகிருக்கேன். வேண்டாம், ஐஸ்கிரீம் பண்ணிட்டேன் எப்படி இருக்கான். ஓகே, சாத்திட்டான். இப்போ நம்ம வந்து இந்த பெட்ஷீட்டு ஐஸ்கிரீம் 1 வந்து நம்ம ரோப் எடுத்துக்கணும். இங்கே வந்து பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே கட்சின்னு வரும், எதுக்கு போகும். நான் இப்போ தான் சொல்கிறேன், நடுவில் எங்களுக்கு ஜொலிச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே போய் கட்சின்னு வராதுன்னு அர்த்தம். சில டைம் கீழே வரும், சில டைம் வராது. ஓகேவா, ஸோ அதனால் எதுக்கோ போயிட்டு வந்துடுங்க. இல்லை நான் போகிறேன்னா அது உங்களோட விருப்பம். ஓகே, ஒரு கட்சின்னு வருது, March 1954. ஓகே, அழுகுறான். எனக்கு ஒன்றுமே புரியலன்றான். நான் ஏன் எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றான். நான் இன்னும் ரொம்ப சாப்பிட மாட்டேன், அப்போ ஏன் எனக்கு குண்டாக இருக்குன்றான். இதுதான் எங்கள் அப்பாவோட ஐஸ்கிரீம்ரா, ஸ்பெஷலான ஐஸ்கிரீமு, அதாவது குண்டாக இருக்குன்றா. ஸ்பெஷலான ஐஸ்கிரீமா சொன்னால் சப்பின்னு வடிக்கிறாங்க, அதை பூலி பண்ணுறாங்க. நான் எங்கே இப்படி இருக்கவே பிடிக்கல அப்படின்றான். உங்கள் காசு ஐஸ்கிரீமாக இருந்தாக்கா அதை வச்சு பூலி பண்ணுவீங்க, நான் அதுதான் சொல்லுவேன். ரோடு மண்டியன் இன்னும் அதே ரோடு திம்பே கொடுத்துருவேன். போயிட்டேன்டா. நான் ஆங்கிரி போயிடுறேன். ஆங்கிரி பிளேஸ் சொன்ன ஒரு பிள்ளையாடா அவனுக்கு. நீ விடுங்க, நம்ம திருப்பி வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த இதெல்லாம் பொறுத்து டேப்பு. ஓகே, எமர்ஜென்சிக்கு இங்கே இருக்க எமர்ஜென்சிக்கு. ஓகே, நீ அவசரப்பட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ அவசரப்பட்டு இதை போட்டுறாதீங்க. ஏன்னா அவன் திறந்து வந்துடுவான். ஓகேவா, அவன் பக்கம் அங்கே நின்றாலும் அவன் திறந்து வந்துடுவான். அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ண நம்ம வந்து இந்த சவுண்டை போட்டு தெரியுமா. இங்கே ஒரு ட்ரிக் இருக்குது, ஐஸ்கிரீம் 3 கண்டிப்பாக வேலை செய்யும். ஐஸ்கிரீம் 3 கண்டிப்பாக நான் ட்ரிக்கை காட்டுறேன்னா. இல்லை எந்த யூடியூபரை பார்த்து நான் வந்து இது பண்ணல, நானே கண்டுபிடிச்சது. எங்கே இருக்கேன்னா பிடிச்சிட்டு இல்லை அனோயிங்காக சண்டை கேட்க மன்னிச்சிருங்க, அது என்னோட ப்ரீடிங் தான். ஏன்னா ஏன்டா ப்ரீடிங் கேட்குனாக்கா அந்த நோஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதான் ப்ரீடிங். சிமெண்ட்ரி. ஓகே, சிமெண்ட்ரிக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வெளியே வந்தாங்க ரோடோட ஜோசப், அதாவது அவங்க அப்பா. ரோடோட அப்பா சமாளியில் போயிட்டு நம்மளுக்கு கேண்டில் வைக்கணும். ஸோ கேண்டில் அவன் என்ன பண்ணுவான், நம்ம வந்து கேண்டில் ஏற்றுவான். ஏற்றிட்டு மேட்ச் பாக்ஸு தெரியாமல் கீழே போட்டுருவான். அந்த மேட்ச் பாக்ஸ் வச்சுன்னா ஒரு பெரிய இதே நம்ம கூஸ் பம்ப்ஸ் எடுத்துகிட்டு வரப்போம் அந்த கேமில். அதான் அதை வச்சுட்டு கேமை முடிக்க முடியுன்ற. தொடர்ந்து பார்ப்போம். அவன் இங்கே இல்லை, தூரமாக அவனை தேடுங்க, ரொம்ப கிட்ட வந்து தேடாதீங்க. அவன் இல்லைன்னு அந்த ஒரு இடத்த தெரிஞ்சுதான் தைரியமாக தேடுங்க. அவன் வரான், மிச்ச விட அவனை பார்க்க வைங்க. பார்த்துட்டான், இப்போ அவ்வளோதான் வந்து சாமி கும்பிடுவான். இப்போ இங்கேயே நிற்கணும்னா
ரொம்ப வேணாம் தலை இங்கே இப்படி நின்றாலே தலை தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? போது போனோம் எங்க ஆடப்பா. நீ சீக்கிரம் போய் கேண்டில் ஏற்றுறா. அவங்க இருக்க தெரியுது கால். அவன் இங்கிட்ட வந்து நம்ம ஓடிடலாம், அங்கிட்ட வந்தால் இங்கே இருப்போம். கண்டிப்பாக அங்கே தான் போவோம். வா சொல்ல கேம் கான்செப்டே அப்படி தான். ஏன்னா நம்ம வச்சாச்சு. ஸோ அவன் அங்கே தான் போனோம். அவங்க அப்பாட்ட போய் அவன் சாமி கும்பிடுவான். ஓகே சரிங்க. என்னடா சாமி கும்பிடுங்க டாய். அப்பாட சாமி கும்பிட்றா. அதை ஒட்டி இவனப்பா என்ன பண்ணிட்டு இருக்கானே. சாமி கும்பிட சொல்லி லாட்ரி சுற்றிக்கிட்டு இருக்கான். டே அவங்க பயப்படாடா மொட்டப்ப. இப்போ கூப்பிட்டு வைக்கலாம் சாமியை. அப்படியே ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அவன் சாமி கண்டிப்பாக கூடுவான். நம்ம எங்கேன்னா இந்த கட்டிடுண்ணா இங்கேன்னு பார்க்கலாமா? முடியல. சின்ன ஓரத்துலேருந்து பார்ப்போம். கரெக்ட். ஓகே அந்த கேண்டு அப்படி இவன் ஏன்டா இங்கே வரான். டே உங்கள் அப்பா இதை கொடுத்துடா. கண்டிப்பாக இங்கே வர வைப்பேன். சும்மா வச்சு பண்ணியாச்சு. இப்போ அங்கே வருவான். கொளுத்துடா டே தம்பே கொளுத்துடா. இவ்வளோ நேரம் ஆக்காதடா. இல்லை நம்ம சினிமாக்காச்சும் போகலாங்க. கொஞ்சம் வேறு பொருள் தேடலாம். இங்கே தான் போனோம். கொளுத்தா வர மாட்டான். சின்ன அண்ணன் சட்டை கேஸுனா அது வந்து விட்டுருங்க. ஓகே கேஸ் வந்து ஷுவரா வரலையா? ஒரு ஏனோங்க சத்தம் கேட்கும். ஓகேவா? ஸோ அது வந்து கண்டுக்கிறீங்க. என்னடா சத்தம் அப்படின்னா இங்கே வந்து பண்ணாக்கா அதாவது ஏசி அப்படின்னு ஓகேங்க. ஏசி தான் அப்படின்னு நான் வந்துட்டேன். அது வந்து இங்கே இருக்குது கேஸ். ஓகேவா? சூப்பர். வந்தோடனே கிடச்சிச்சு. அது வந்து கொஞ்சம் மக்கர் இருக்கிறது சத்தம் கேட்குது. அது வந்து மன்னிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து நீங்கள் கண்டுக்க சோப்பு கடலில் அது இதை வேறு கடலில் சொல்லிட்டு எனக்கு வந்து கஷ்டப்பட்டுச்சு. ஊப்பா இவங்கெல்லாம் பேக் எதுக்குன்னு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்க. புது அப்படி தான் கொண்டு வந்துருக்கீங்க. மைக் இருக்க முடியும். சீக்கிரம் லேயர் நம்ம போவோம். அங்கே அழகான கொஸ்டின் கொடுக்க மாட்டேன். கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் அழகான கொஸ்டின் தான் வச்சுருக்கேன். ஓகேவா? நான் அதை வச்சு சொல்கிறேன். அழகான விஷயம் இதுவும் அழகாக இருக்கும். தெளிவாகவும் அழகாக இருக்கும். ஓகேவா? ஆனாலும் எதுக்கு இதெல்லாம் இன்னும் வச்சுருக்காங்கன்னு எனக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது. தெரிஞ்ச கமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ரிசர்ச் பண்ணி பார்ப்பேன். சுத்தம் இல்லை. ஓடா அடி இங்கே ஓடா ஓட இங்கோட தெரியும் தெரியாத மாதிரி இங்கே வருவாங்க. வந்துடும் கண்டிப்பாக வந்துடும். போங்க. நம்ம லாஸ்ட்லாம் வந்து எடுத்துக்கலாம். தெளிக்கும் கைஸ். அந்த சவுண்டு இருக்குது பார்த்தீங்க. இந்த சவுண்டு எடுத்துக்க குறவாக தான் வச்சுருக்கேன். இந்த ஏர்கான் ஃபேன் தான். ஸோ ஏசி ஃபேனு. ஓகே. ஸோ அதை வந்து குறவாக தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் அது சவுண்டு கூட வருது. அது என்னையும் சவுண்டு மனுஷங்க. ஓகேவா? எங்கேயும் இல்லை. இந்த சீசன் என்னடா நடக்குது. இங்கே கிடைக்க மாட்டேங்குது.
அப்படியே ராட் எனக்கு தான் அந்த பிடிச்சான். அப்படி தான் அந்த பிடிச்சான். ஓகேவா? சொன்னால் இப்படி இருக்கிறேன். அவனுக்கு கேட்குது. நம்ம இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவோம். போடாடே ராடெலாம் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமாம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர்ரா. இன்னும் தேடி எப்பட்றா நீ தான் வருவேன். ஓகே சீக்கிரலேயே நான் காட்டு கட்டிச்சு. இந்த கார்ட்லேயே தான் போட்டிருக்கோம். அது தெரியும். அவங்க கண்டிப்பாக வேறு எங்கேயாச்சும் இருப்பாங்க. இருடாடா பெர்ஃப்யூம் யாரா இருப்பா? இந்த பெர்ஃப்யூம் கண்டிப்பாக தேவை. எங்கேயோ பார்த்துட்டான் வரவில்லை. எங்கேயோ பார்த்துச்சு. டேடி பக்கா என்னடா சவுண்டு? பார்த்து சவுண்டு கேட்குது. கெஸ் பண்ணுங்க அவன் இல்லை. பட் இருந்தாலும் சவுண்டு கேட்குது. வேற எங்கேயாச்சும் பார்த்துருப்போம். எப்படி கேட்குறான்? எங்கள் ரேரம் கண்டுபிடிச்சிருக்கான். எங்கே அழகாக இருந்துச்சு ஒன்று கொடுத்து நான் அவனுக்கு இது பண்ணுறான். அது கொடுப்பேன்றான். இது ரொம்ப அழகாக இருக்குது. நான் கண்டிப்பாக கொடுப்பேன்றான். கொடுத்துட்டாங்க. இவன் வந்து பண்ணாக்கா வெல்கம் நிற்கிறான். அவன் எங்கே இருக்கான்னு பேசிட்டேன். இந்த பழம் இங்கே மேலே இருக்கு. அவன் பக் ஆகிட்டான். இப்போ அதுபோங்க அவன் எங்கே இருக்குன்னு பார்த்து தெரியும். பக் ஆகிட்டான். இப்போ தான் பயப்படே கீழே வாடா. கேஷ் இப்போ நம்ம கீழே வரியா நம்ம மேலே போனோம். இப்போ பெரிய வேலையே கொடுத்துறாங்களா? பெரிய வேலை கொடுத்துறாங்களா? இவன் இறங்கி வாடா. இவனை நானாமே கூப்பிடும் போல. என்னடா பண்ணுறீங்க? சரி இருங்க கேஷ் நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன்.